நாங்களாம் வீட்டில் இருக்க எல்லா வேலைக்கும் வந்து ஆள் கூப்பிட்டு ஆள் வச்சு வேலை செய்கிற ஆளுங்க கிடையாது. நாங்களே வந்து களத்தில் இறங்கி வேலை செய்வோம். வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கேட் மட்டும் பெண்டிங்காக விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களே வந்து சூப்பராக வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி கேட்டுக்கு எப்போ பெயிண்ட் அடித்தேன் தெரியுமா? எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் தான். கல்யாணத்துக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது கேட் வந்து பெண்டிங்காக விட்டுட்டு போயிட்டாங்க. கல்யாணம் கையோட 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே சூப்பராக வந்து கேட்டுக்கு பெயிண்ட் அடித்து முடித்தோம். அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. வீட்டில் வந்து தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டூல் வச்சுருக்கோம். அதுவுமே கல்யாணத்தப்போ பெயிண்ட் அடித்தது தான். ஸோ அதையும் வந்து கையோட பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணி பெயிண்ட் அடித்தோம். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் என்ன வேலைலாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். களவும் கட்டுருமாறு அப்படின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. அதுக்கு தாங்க இப்படிலாம் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். உங்களுக்கு என்ன வேலைலாம் செஞ்சு பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ